ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சித்தார்த் இருக்காங்க இல்லையா, அவங்க நேராக இருமுடி கட்டை எடுத்துகிட்டு மலைக்கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராணி இருக்காங்க இல்லையா, அவங்கள ஐயப்பன் ஒரு கோவிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் ராணியோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு. இதனால ராணி என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாவித்ரி கேங்குக்கிட்ட நேராக ஜார்ஜினியா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு தமனா, என்ன நீ வெளியில் கொண்டு உன் உடம்புக்குள்ளே இன்னும் எடுக்கணும்னா இதுக்கான ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த போட்டி இருக்கிற இடத்துக்கு போய் போட்டியை புதைச்சி வச்சுக்கிற அந்த இடத்த கண்டுபிடிச்சி போட்டி மேலே உன் கையை வெட்டி உன் கையில் வர அந்த சிகப்பா அவர் மேலே விட்டால் மட்டும்தான் அவருக்கு உயிர் வரும். அவர் வந்தால் மட்டும்தான் நான் உன் உடம்புக்குள்ளே வர முடியும். அப்போ தான் நீ நினைச்ச மாதிரி அந்த பொம்மையையும் வர விடாமல் தடுக்கலாம், ராணியை அந்த இடத்துல இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால சாவித்திரிக்கையும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் ராணி கோவிலுக்கு போகிறாங்க. அதே டைம் சாவித்திரிக்கைங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி நேராக போட்டியை வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு சாம்பலா மணந்து பார்த்துட்டு இருக்காங்க தமனா. அந்த ஜார்ஜினியா போட்டியோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு சாம்பல் எடுத்து மணந்து பார்க்குறாங்க. பார்த்தா வித்தியாசமான உடனே தமனா கண்டுபிடிச்சிடுறாங்க. அத்தை, இதுதான் போட்டி இருக்கிற இடம் அப்படின்னதும் உடனே சாவித்திரியும் மனோவும் ரகுவரனும் உடனே மூக்கை பொத்திக்கிறாங்க. ஐயோ அத்தை, வாங்கத்தை, உடனே என் கையை இல்லாமல் பண்ணுங்க, அப்போ தான் என்னோட சிகப்பு அவர் மேலே விழும். இங்கே பாருங்க வாங்க அப்படின்னும் போது சாவித்திரி, என்னால் முடியாது தமனா, நானே என் கையால் உன்னை எப்படி பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னது. ஐயோ அத்தை, எனக்கு அந்த ராணியை மட்டும் இல்லாமல் பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது, அந்த பொம்மையை வரவிடாமல் பண்ணணும், இல்லைனா நம்ம எல்லார கதையும் முடிச்சு போயிடும் அத்தை. அதை ஞாபகம் வச்சுட்டு என் கையை இப்படி பண்ணுங்க அப்படின்னதும் உடனே சாவித்திரி என்ன பண்ணுறாங்கன்னா தமனாவோட கையை அந்த இடத்துல இல்லாமல் பண்ணிடுறாங்க. தமனா கையில் இருந்த சிகப்பு அந்த போட்டி மேலே விழுந்ததும் போட்டி உயிரோட எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனால் தமனா கீழே பொத்தன்னு விழுந்துட்டாங்க. இதை பார்த்த சாவித்திரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போட்டி வந்துட்டீங்களா, தயவு பண்ணி நீங்கள் தான் தமனாவை காப்பாற்றணும், அந்த ஜார்ஜினியாவை வெளியில் எடுக்கணும் அப்படின்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, முடியாது, நீங்க என்ன திட்டத்துக்காக என்ன உயிர் பெற்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை ஜார்ஜினியா என்னையே இல்லாம பண்ண பார்த்தவ, அப்படிப்பட்டவளை நான் இதுக்கு வெளியில் எடுக்கணும், நான் கண்டிப்பா அவளுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னதும் சாவித்திரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்க தமனா கேதி அதையெல்லாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பா நான் ஜார்ஜினியாவை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னது சாவித்திரி எல்லாரும் பதட்டப்படுறாங்க. இந்த பக்கம் தமனா கிட்டத்தட்ட இல்லாம போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம்